ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்கோயிங் சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஒன்று போட்டுருங்க, ஹைப் கேட்டால் கண்டிப்பாக ஹைப் கொடுத்துருங்க. ஸ்டோரியோட ஒன்லைனர் பார்த்துடலாம். நம்ம ஹீரோயினி ஒரு ஷெஃபாக இருக்காங்க. அவங்க டைம் ட்ராவல் பண்ணி ஒரு ஏஷியன் காலத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு அரகண்டான ஒரு கிங்கு. அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க என்னென்ன அவஸ்தைப்பட போகிறாங்க அப்படின்றத ட்ராமாக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அங்கே இருக்க மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க, அரசரே இந்த பொண்ணை கொண்டுடணும், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணவை சமைச்சு கொடுத்துட்டா இவ்வளோ உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கத்தி எடுத்து கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில் இருக்க கயிறை வெட்டிட்டு, எனக்கு நீ தான் வந்து இனிமேல் ஷெஃப்பாக இருக்கணும், டெய்லி சுவையான உணவை வந்து நீ செஞ்சு கொடுக்கணும், நீ ஒரு தடவை செஞ்ச சாப்பாடு இன்னொரு தடவை எனக்கு ரிப்பீட் ஆகவே கூடாது, ரிப்பீட் ஆச்சு ஒருவேளை எனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக அந்த மரண தண்டனையை உனக்கு நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் குறுன்னு பார்த்துட்டு, சரி அரசரே நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடாக பார்த்து நம்மக்கிட்ட சொல்கிறா. உண்மையாலே நீங்கள் நம்புவீங்களா? நான் 2025 டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கேன், என் கதையை நீங்களே பாருங்கள் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு செஃப் போட்டிக்கு தான் கலந்துட்டு இருந்திருப்பா. எல்லா நாட்டிலேருந்தும் வந்திருப்பாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருப்பா. பயங்கரமாக ஒரு திறமைசாலி சமைக்கிறதுல. அப்படி வந்து அவள் திறமையில் சமைச்ச ஃபுட்டு தான் வந்து ஜெயிக்குது. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு மெயின் ஷெஃபாக அவள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த அவார்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. வாழ்க்கையோட பலனை அடைஞ்சாச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக இருக்காங்க. அதே ஜோஷோட காலையில் எழுந்திரிச்சு மேக்கப்பெல்லாம் போட்டுட்ருக்க இப்போ வந்து கொரியா போகிறாங்க. அப்போ அப்பா கரெக்டாக ஃபோன் பண்ணிவிட்டு, இதை மாதிரி அங்கே ரொம்ப ஒரு பழமையான ஒரு காலேஜில் இது மாதிரி ஒரு ஏஷியன் காலத்து புக்கு ஒன்று இருக்குமா, அது உனக்கு கொரியர் பண்ணியிருப்பாங்க, வர்றப்போ அதை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறப்போ, சரிப்பா அந்த கொரியர் ரிசீவ் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோனை வைக்க, இங்கே நம்ம ஹீரோயின் கொரியா கிளம்புறாங்க. கரெக்டாக அந்த போஸ்ட் பாக்ஸில் வந்து அந்த புக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதை எடுத்துகிட்டு அவங்க ஜாலியாக ஃப்ளைட் ஏறி கொரியா போயிட்டு இருக்காங்க. பைலட் அப்போ சொல்கிறாப்புல, இது மாதிரி சோலார் எக்லிப்ஸ் நடக்குது, யாராக இருந்தாலும் ஜன்னலில் பாருங்கள், நீங்கள் நேரடியாகவே உங்கள் கண்ணால் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் பார்க்குறாங்க. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துருக்க ஒரு பேசஞ்சர் ஹீரோயினோடைய அந்த டேபிள் ஃபுல்லாக வந்து கோக்கை கொட்டி விட்டுறாரு. ஹீரோயின் ஐயோ என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா அவங்க அப்பாவுடைய அந்த ஏஷியன் புக்கு ஃபுல்லாகவே கரைப்பட்டிருக்கு. அதை ஃபுல்லாக அந்த பிள்ளை க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து அந்த சூரிய கிரகணம் வந்து உச்சத்தை அடையுது. நம்ம ஹீரோயின் அதில் இருக்க வாக்கியங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த புக்கு வந்து ஒளிமயமாக மின்னுது. இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அவள் அந்த சடங்கை அப்படியே படிச்சிட்டா. அதனால வந்து அந்த புக்குக்குள்ளே வந்து நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே மயக்கம் போட்டு ஒரு மிருகத்துக்கு வச்ச ட்ராப்பில் போய் மாட்டி தொங்கிட்டு இருக்க. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோ காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ ரொம்ப கோவமாக வேட்டையாடுறான். அப்படியே அவனுக்கு சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அவங்க அம்மாவை வந்து வெளியே தரன்னு இழுத்துட்டு வராங்க. இவ செஞ்ச தப்புக்கு இவளை வந்து ஜெயிலில் போய் அடைங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நான் ஒரு தப்பும் செய்யலை அரசேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா அழுக. பேர் தாத்தான்னு வச்சுக்கிடுவோம். இந்த தாத்தா வந்து ஹீரோ வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க அரசரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அந்த வெறியெல்லாம் ரத்தமாக வச்சு ஒரு மானை வேட்டையாடிறான். அவன் முகம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. தாத்தா அந்த கஷிஃபை கொடுங்கன்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. சரி, சூரிய கிரகணம் வந்து அந்த முழுமையடைய போது, இந்த டைம் நீங்கள் இருக்கக்கூடாது, வாங்க நம்ம வந்து அரசவைக்கு போகலான்னு சொல்கிறப்போ, இன்னும் அதிகமாக நான் வேட்டையாடணும், இன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் இல்லையா, எல்லாருக்கும் ராஜ விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வெஞ்சன்ஸோட நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவுடைய பாட்டி வந்து, எதுக்கு ஹீரோ வந்து காட்டுக்கு போனால் வேட்டையாட, இன்னைக்கு ஒரு சடங்கு செய்யணும் இல்லையா சூரிய கிரகணத்துக்கு, எதுக்கே இப்படிலாம் பண்ணிட்டான்னு அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. இங்கே வந்து குட்டி குட்டி அரசர்கள்லாம் நம்ம ஹீரோக்காக காத்துட்ருக்காங்க. அந்த சடங்கு செய்கிறதுக்காக அரசர் பொறுப்பு இல்லாமல் காட்டுக்கு வேட்டையாட போயிட்டாருன்னு இவங்கெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோ வந்து அங்கே இருக்கிற சில பேர்கிட்ட சொல்கிறான், ஆட்கள்கிட்ட, எல்லாரும் அதிகமாக வேட்டையாடிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் பரிசுகள் தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக. இங்கே பக்கத்தில் இருக்க ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், வேணாம் அரசே நம்ம போயிடுவோம், இன்றைக்கி வந்து நீங்கள் வேட்டையாடக்கூடாது, அந்த சடங்கு செய்யலைன்னா பெண் பேய்கள்லாம் வந்து உங்களை வந்து சூழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ, கரெக்டாக அந்த சூரிய கிரகணம் உச்சத்தை அடையுது. இப்போ தான் நம்ம ஹீரோயின் மேடம் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. என்னடா ஏதோ கொசுவலைக்குள்ளே மாட்டி கிடக்கும், என்னடா
டவரை காணோம், என்ன ஆச்சு, ஒருவேளை பிளேன் கெயின் வெடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது நம்ம பாத்ரூமில் தானே இருந்தோம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே ஒரு நரி நம்ம ஹீரோவை வேணும்ட்டே வந்து நான் இங்கே இருக்கேன் என்ன வான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி பண்ணுது. இவனும் லூசுத்தனமா அதை போய் வேட்டையாடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போக அப்படியே அவன் விட்ட அம்பு ஹீரோயினோட அந்த கயர் மேலே பட்டு ஹீரோயின் அந்த நெட்டிலேருந்து ரிலீஸ் ஆகிடுறா. அவள் தெரிச்சுக்கிட்டு ஓடுறா. ஏன்னா அந்த அம்பெல்லாம் நம்ம ஹீரோயின் மேலே விட்டுட்ருக்கா. அங்கேருந்து வந்து நம்ம யார் இப்படி பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வர. ஹீரோயின் என்னடா இவன் ஏஷியன் கால ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சார் நீங்கள் என்ன தப்பாக வந்து அம்பு விட்டுட்ருக்கீங்க, நீங்கள் பார்த்த நரி அந்த பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இதுதான் அந்த பொம்பளை பேய் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அம்பை விட அட பைத்தியக்காரா நான் ஒரு ஷெஃப்டா எதுக்கடா என் மேலே அம்பு விட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு ஓடுறா. கடைசியில் பார்த்தா ஒரு மலையின் உச்சியில் போய் நிற்கிறா. இப்போ வந்து நம்ம ஹீரோ குறுன்னு பார்க்குறான். ஹீரோயின் சொல்கிறா, பக்கத்தில் வந்தேன்னா இந்த கன்ஷாட்டை கொடுத்து உன்னை போட்டு தள்ளிடுவேண்டா, போலீஸ்க்கு கால் பண்ணனா உன்னை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே நடக்கிற நிலமை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ குறுன்னு பார்க்குறான். இது கண்டிப்பாக அந்த பொம்பளை பேயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்க இங்கே ஹீரோவை பார்த்தா கொண்டை மண்டையோடு நிற்கிறான். ஓ நீ ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, இது தெரியாமல் எனக்கு போயிடுச்சு. சரிப்பா ஏதோ ஷூட்டிங்க்கு வந்திருக்கீங்க, ஏதோ ரியல் ஷூட்டிங் நினச்சி நீ என்னது அம்மா விட்டுக்கிட்டு இருக்க, சரி போனால் பொழைச்சி போ, நான் இங்கேருந்து போயிடுறேன், நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னோன்னே என்னடி பேசிகிட்டு இருக்க பொம்பளை பேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேக் மேலேயே அம்பு விடுறான். ஏன்னா அவள் இதில் சூனிய பொருட்கள்லாம் வச்சுருக்கான்னு சொல்லி விட இங்கே ஹீரோயின் என் பேக்கை போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க. டேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து பெரிய கும்ஃபு மாஸ்டர், அடிச்சோன்னு வச்சுக்கேன் பல்லகளெல்லாம் கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆக்ஷன் போட எனக்கு இது டவுட்டே இல்லை, இவ கெட்டப்ப பார்த்தாலே ஒரு பொம்பளை பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கடி அம்பை வச்சு உன்னை கொல்லணும், கத்தியை வச்சு ஒரே சீவு தான் கழுத்து தனியாக போயிடும் அப்படின்னு சொல்ல, ஐயோ கடவுளே நீங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் என்னை காப்பாற்றிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கத்த அங்கேருந்து ஒரு அம்பு நம்ம ஹீரோவோட நெஞ்சு மேலே வந்து பாயுது. நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு ஹீரோயின் மேலே விழுக 2 பேரும் போய் தண்ணியில் விழுகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண்முழிச்சு பார்த்தா ஹீரோ ரத்த வெள்ளத்தில் கிடக்கான். அடப்பாவி நல்லா தானடா இருந்த, இது என்னடா அம்பெல்லாம் குத்தி கிடக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ரத்தம் உழுதுட்ருக்கு. நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி கிட்ட இருக்க மருந்தெல்லாம் போட்டு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சமாக குணப்படுத்தி விட்றான். எங்கேயாவது அவங்க ஃபோன் இருக்குமா பேக்கெட்லன்னு பார்த்தா அவன் எந்திரிச்சிட்டு என்னடி கத்தி தேடுறியா என்னை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, அடே பைத்தியக்காரனே கண்டிப்பாக உனக்கு மண்டையில் தாண்டா அடிபட்டுருக்கு, நான் எதுக்கடா அவனை கொலை பண்ணணும், அப்புறம் நான் எதுக்கடா அவனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை அப்புறமா வச்சு நீ ஏதோ பெனிஃபிட் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயின் டக்குன்னு கத்தியை பிடிங்கிட்டு ஓவராக பேசினேன்னா போட்டு தள்ளிடுவேன், என் பக்கத்தில் நீ வரவே கூடாது, நீ வேறு வழியில் போ நான் வேறு வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்தியை வச்சு வித்தைகளெல்லாம் காட்ட நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து நம்ம ஹீரோயினை கீழே வேறு படுக்க போட்டுடுறான். டே என்னை விடுடா நீ ஒரு பக்கம் கத்த இவன் விடுற மாதிரியே இல்லை. அவள் எந்திரிக்கிற ஸ்பீடில் நம்ம ஹீரோவுடைய மூஞ்சிலே அடிச்சிடுறா. நம்ம ஹீரோவுக்கு மயக்கமே வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஒரு இடத்துல கெட்டி போட்டு வச்சுருக்கா. இவன் சேட்டை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா அடி பாவி ஒரு அரசனை மரியாதை இல்லாமல் இப்படி தான் கெட்டி போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டென்ஷன் ஆக, டேய் முதல்ல அரசன் கிரசன்லாம் சொல்லாத, இப்படியே சொன்னேன் இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன், ஏதாவது வந்து உன்னை கொதறி கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் மிருகங்கள் அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே நாயை இழுத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம ஹீரோயின் அரசனை இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இங்கே வந்து அந்த அரசவையில் ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. உன்னை நான் வந்து காப்பாற்றுறேன், நீ எனக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கணும்னு நினச்சேன், என் புருஷனை போட்டு தள்ளின மாதிரி உன்னையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு இந்த பொண்ணு மிரட்ட, இப்போ அதே பொண்ணு தான் வந்து மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கா அரசவையில். இப்போ ஹீரோ வந்து ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டான், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ, டே எரும மாட்டு பையில இந்த காட்டுக்குள்ளே எங்கடா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அரசனுக்கு கொஞ்சம் கூட நீ மதிப்பு மரியாதையும் கொடுக்கப்படுக்குன்னு சொன்னோன்னே இவர் காண்டாய் மண்டையிலே போடுறா, வாயை மூடல இங்கே கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு, இருடி இந்த கை கட்டு அவரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டென்ஷன் ஆக அங்கே ஒரு வீடு மட்டும் தனிமையாக இருக்குது. ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போக ஹீரோ சொல்கிறான் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த இடத்த வேட்டையாடுறதுக்காக நான் தான் தனிமைப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் புக்கில் படிச்சிருக்கேன், ஜோஷ் நாட்டு அரசன் வந்து பெண்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இளம் பெண்களாக பார்த்து ப்ரெக்னென்ட் ஆக்கி அவங்களை நிறைய குழந்தைங்களை பெற்றுக்க வைப்பானா அப்படின்னு சொல்கிறப்போ சொல்கிறான் இதில் என்ன தப்பு இருக்குது, அப்படி பண்ணாதானே அரசரோட குழந்தைகள் நிறையா பேர் இருப்பாங்க, அடப்பாவி அவன் பண்ணுறதே மிகப்பெரிய தப்பு, பொம்பளை பிள்ளைகளை எப்படி அஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்போ, இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி தான் கழுவி ஊற்றுறா. பட் வந்து அவள் கரெக்டாக சொல்கிறாள் நம்ம ஹீரோ தான்ன்றது அவளுக்கு தெரியல. அங்கே
ஒரு ட்ரெஸ் இருக்குது, இவர் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர அப்படியே இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த ரூமில் சலசலன்னு ஒரு சவுண்டு கேட்குது. நீ தான் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னி, அங்கே எதுவும் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பிள்ளை விளக்கமாத்த வச்சு செம்மாடி அடிச்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினை திருடின்னு சொல்லிட்டு அடிக்க, நீ காலையில் யார் முகத்தில் முழிச்சனோ காலையிலேருந்து ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. தெரியாமல் உன் துணியை எடுத்து போட்டுக்கிட்டேன், அதுக்கு அடிச்சே கொன்றுவ போல இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்துட்டு, இது மாதிரி இது எந்த காலம் அப்படின்னு சொல்கிறப்போ ஏஷியன் காலத்தை வந்து இந்த பொண்ணுல சொல்லுது. ஹீரோயினுக்கு இப்போ தான் எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை நம்ம டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டோமோ, இல்லை அப்படிலாம் இருக்காது, என் ஃபோனையும் பேக்கையும் கண்டுபிடிச்சா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டால் சில திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு அந்த பிள்ளை சொல்லுது. நம்ம ஹீரோயின் தான் பெரிய ஷெஃப் ஆச்சே, எல்லாத்தையும் போட்டு பக்காவாக ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வரா. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இந்தா உனக்கு பசிக்கும்ல சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்டால் அவன் ரொம்ப பிஹேவ் பண்ணுறான். இதை பார்த்தாலே வாந்தி வருது, நான் ஒரு அரசன், நீ விஷத்தை கலத்தி கொடுத்துட்டேன்னா நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறப்போ சரி சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ ரொம்ப அழட்டிக்கிறான். சரி விடு, அவன் கொஞ்சம் பைத்தியம் தான், அவன் அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கேட்குறான், தடை செய்யப்பட்ட இடத்துல நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பிள்ளைக்கு முகம் மாறி போயிடுது. இங்கே ஹீரோயின் சாப்பாடெல்லாம் பயங்கரமாக கிளறிக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கு எச்சியெல்லாம் ஊற ஹீரோயின் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ருசிச்சு சாப்பிட ஹீரோ எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுடி பாவி, செத்துக்கிட்டு போகிற வயிறு வழியில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் வாய் ஃபுல்லாக வச்சு திணிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கொஞ்சமாவது ஒரு அடக்க இருக்கா, அரசனுக்கு எப்படி சர்வ் பண்ணும் கூட உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வைக்க ஹீரோக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்குது. பட் இருந்தாலும் காரமாக இருக்குது, என்னடி இவ்வளோ காரத்தள்ளி போட்டிருக்குன்னு அவன் கத்தா, என்னடா இது சூப்பராக இருக்குது, நீ என்னடா இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது. அட ரசனை கட்டவீங்களா, உங்களுக்கெல்லாம் போய் செஞ்சு கொடுக்க தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இல்லை போக போக டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்ருப்போம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு ஹாப்பியாகுது. இப்படி இவங்க ஃபுல் கட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அட பாவிகளா, ஒரு பேச்சுக்கு வேணான்னு சொன்னால் கேட்குறாளுகளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. சரி சாப்பிடு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு குழந்த மாதிரி வாயை பழந்து ஊட்டிகிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அப்படியே அவங்க அம்மா வந்து ஊட்டி விட்ட எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. ஹீரோ வந்து அழுகுறான், என்ன அவ்வளோ காரமாக இருக்குது இவன் அழுகுறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வந்து படுத்துட்டு இருக்கான், செத்துக்கிட்டு தொலைச்சிட போகிறான் குளிர்லன்னு சொல்லிட்டு பயங்கர நாத்தமான ஒரு துப்பட்டியை எடுத்துகிட்டு வந்து போற்றி விட்டுட்டு, பார்க்க அழகாக தான் இருக்கான், நாத்தத்தில் சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு துப்பட்டியை போற்றி விட, என்ன நீங்கள் உங்கள் புருஷனை ரொம்ப கேரிங் பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னு அந்த பிள்ளை சொல்ல, இந்த நார பையன் ஏன் புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் ரொம்ப டர்ட்டியாக இருக்கிறதுனால போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தோரமாக போக, இங்கே வந்து நம்ம ஹீரோவுடைய ஆட்கள்லாம் வந்துட்டு அரசரே வாங்க போகலான்னு சொல்கிறப்போ அந்த இடத்த தீயை வச்சு கொளுத்திடுங்க, அது போக அந்த 2 பெண்களும் எனக்கு வேணும், அது முக்கியமாக இன்னொரு பொண்ணு எனக்கு வேணுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இங்கே ஹீரோயின் கேட்டுட்ருக்கா, எதுக்கு நீ அந்த தனிமையான அந்த இடத்துல இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு தெரியாதா அந்த ஜோஷ் நாட்டு அரசன் வந்து இளம் பெண்களாக கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் ப்ரெக்னென்ட் ஆக்கி குழந்தை பெற்றுக்க வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது நம்ம ஏஷியன் காலத்தில் தான் இருக்கோம், ஒருவேளை அவன் தான் அரசனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினுக்கு பீதி கிளம்ப அப்படியே சில ஆட்கள்லாம் போடுறாங்க. அவங்க மக்கள்னு நினச்சி ஹீரோயின் கையை காட்டுறா, கொஞ்சம் நில்லுங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை கையை காட்ட, ஆனால் நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறா, வசமாக மாட்டிக்கிட்டா. அப்படி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. செகண்ட் எபிசோட் நாளைக்கு வந்துடும், மறக்காமல் பார்த்துடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.